ஃப்ரெண்ட்ஸ், நேற்று எங்கள் வீட்டில் சிம்பிளாக என்ன லஞ்ச் செஞ்சுருந்தேன் அப்படிங்கிறது பார்க்கலாம். அப்புறம் வந்து ஈவினிங் பார்த்தீங்கன்னா வெஜ் மோமோஸ் செஞ்சுருந்தேன். பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே வெஜ் மோமோஸ் செஞ்சு கொடுத்துருந்தேன் ஈவினிங் ஸ்நாக்ஸாக. இதையும் பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மர்ச்சி கிச்சன் அண்ட் விலாக்ஸ். வழக்கம் போல் காலையிலே டீ போட்டாச்சு. சாம்பார் வைக்கணுங்கிறதுக்காக வெண்டைக்காய் வதக்கி வச்சுருக்கேன் எண்ணெயில் போட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காய்கறிகள்லாம் வீட்டில் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நேற்று வாங்குறதுக்கு வந்து வெளியே போயிட்டேன். அதனால் வந்து வாங்க முடியல. ஸோ பார்த்தீங்கன்னா இருக்கிற காயை வச்சு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எல்லா காயிலையும் 1, 2 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணேன்னா கொஞ்சம் அவரைக்காய், அப்புறம் பீன்ஸ் இருந்துச்சு. கேரட் வந்து ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு. அப்புறம் டபுள் பீன்ஸ் போட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பொரியலாக பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிளகாத்தூள் போட்டுட்டு எண்ணெய் விட்டு உப்பு போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக உள்ள டபுள் பீன்ஸ் தான் இதோட ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். ப்ளஸ் குக்கரில் ரைஸும் வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் சாம்பார் தான். சாம்பார் வீடியோ வந்து என்னால் ஃபுல்லாக இன்றைக்கி எடுக்க முடியல, கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால. நான் வந்து பருப்பு ஏற்கனவே வேக வச்சு தான் வச்சுருந்தேன். பருப்பு கூட வெங்காயம், தக்காளி, அப்புறம் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், காயப்பொடி இது எல்லாமே போட்டு ஒரு கேரட்டு, அப்புறம் 2, 3 பீன்ஸு இவ்வளோ போட்டு நல்லா வேக வச்சு வச்சுருந்தேன். இது கூட வந்து இப்போ சாம்பார் பொடி, கொஞ்சமாக மல்லித்தூள் வந்து நிறைய போடக்கூடாது. கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புளியும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். இது ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக இது கூட மல்லியில் சேர்த்துட்டு தாளிச்சாச்சு. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நான் சாம்பாருக்கு கடலை எண்ணெயில் தான் தாளிப்பேன். ஓகே, காய் ஏற்கனவே பொரிச்சிட்டு இருந்தோம். பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி டைப்பில் வந்து நீங்கள் பொரியல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பாருக்கு இதுக்கும் வந்து டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி தான். இட்லி மாவில் வந்து நான் ராகி வந்து ஊற வச்சு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள், ஹெல்த்தியும் கூட. இட்லி வந்து வேக வச்சிட்ருக்கேன். இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து இட்லி ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. நீங்கள் இட்லிக்கு அரிசி ஊற வைக்கும் போது அரிசியை கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் கம்மி பண்ணிவிட்டு ஒரு 1/2 டம்ளர் வந்து ராகி ஆட் பண்ணிக்கோங்க. ராகி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஊற வச்சு இந்த மாதிரி அரைச்சி சாப்பிடுங்க. டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஈவினிங் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து மோமோஸ் கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து ஈவினிங் காஃபிக்கு வந்து மோமோஸ் செஞ்சு கொடுத்தேன். இதை வந்து ஃபுல்லாக நான் வீடியோ எடுக்கலை, டீட்டெயில்டாக நான் இன்னொரு நாள் உங்களுக்கு வீடியோவில் செஞ்சு காமிக்கிறேன். இதில் வந்து கேரட், பீன்ஸ், கோஸ், அப்புறம் வந்து கொஞ்சமாக வெங்காயம் எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிச்சு. கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஃப்ளேவர் எதுவும் டாமினேட் பண்ணக்கூடாது, அதனால் வந்து எல்லாம் மைல்டாக போட்டிருந்தேன். காரம் எதுவுமே இதில் இருக்கக்கூடாது, அதனால் வந்து எல்லாமே காரம்லாம் கம்மி பண்ணிவிட்டு லேசாக வதக்கிச்சு. 1 கப் அளவுக்கு மைதா மாவும் பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நேரம் ஊற விட்டுறணும். ஊற விட்டுட்டு சின்ன சின்ன பூரி சைஸ்க்கு மெல்லுசாக தேய்ச்சி வச்சிடணும். நான் இந்த மாதிரி செஞ்சு இதுக்குள்ளே வந்து இதில் வந்து நம்ம வதக்கி வச்சுருந்த வெஜிடபிள்ஸை ஸ்டஃப் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். இன்னொரு நாளைக்கு டீட்டெயில்டாக வீடியோ எடுத்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிடணும். இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிள்ளைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. உள்ளே வந்து வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கனால பிள்ளைங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ வந்து உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.